Hi students, welcome to Semas classes. Fourier series. இங்க Fourier seriesல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி போடுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. Obtain the Fourier expansion of f of x. f of x is equal to x into 10 minus x in 0 to 10. Hence, find the sum of the series 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus 1 by 4 square plus etc. இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் ப்ராப்ளம். இங்கே இன்டர்வல் லென்த் பார்த்தீங்கன்னா 0 to 10 கொடுத்துருக்கு, அதாவது 0 to 2l ப்ராப்ளம். அப்போ முதல்ல 0 to 2lக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதுவோம். The Fourier series of f of x in 0 to 2l is given by f of x is equal to a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos n pi x by l plus bn sin n pi x by l, where a0 is equal to 1 by l integral 0 to 2l f of x dx, an is equal to 1 by l integral 0 to 2l f of x into cos n pi x by l into dx, and bn is equal to 1 by l integral 0 to 2l f of x into sin n pi x by l into dx. இதான் இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் a0 an bn கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே 0 to 2l, இப்போ 2l is equal to 10, இப்போ l is equal to 5. ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணால் we get Fourier series. அதிலிருந்து இந்த சீரீஸை நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ a0 ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ தான் பார்த்தோம் l 5. ஸோ 1 by 5 இன்டகிரல் 0 to 10 f of x, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10x minus x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். x உள்ள மல்டிப்ளை பண்ணா into dx. This is equal to 1 by 5 into 10 into x square by 2 limit 0 to 10 minus இதை இன்டகிரேட் பண்ணா x cube by 3 limit 0 to 10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 by 5. இப்போ நான் இதுக்கு அப்பர் லிமிட் போட்டேன்னா 100 வரும். 100 into 10 1000. ஸோ இட் இஸ் 1000 by 2 மைனஸ் லோயர் லிமிட் நான் போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன்னா 0 ஆகிடும். 0 into 10 0 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டோம்னா 1000 by 3 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும் 0. அப்போது இது ரெண்டுத்துலேயும் இங்கே 1000 by 2 தான் வரும், இங்கே 1000 by 3 தான் வரும். இப்போ 1000 காமனாக வெளியே எடுத்துட்டா 1000 by 5 into 1 by 2 minus 1 by 3. இங்கே என்ன வரும் பாருங்களேன், இது 1 by 6ன்னு வரும். 1 by 6 இது கேன்சல் பண்ணால் 200. அப்போ 200 by 6 அதையும் சிம்பிளிஃபை பண்ணால் a0 is equal to 100 by 3. ஸோ a0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து anக்கான ஃபார்முலா an is equal to 1 by l integral 0 to 2l f of x into cos n pi x by l into dx. இப்போ an l ஓட வேல்யூ 5. அப்போ எப்படி வரும் 1 by 5 integral 0 to 10 f of xக்கு பதிலாக என்ன எழுதணும் 10x minus x squared into cos n pi x by 5 into dx. இப்போ இதை பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருதோ அதை யூன்னு எடுத்துக்கணும், மிச்சம் இருக்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஸோ யூவை 10x minus x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ u dash is equal to with respect to x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 10 வரும் மைனஸ் x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்து u டபுள் டேஷ் that is equal to இது 0 ஆகிடும். இங்கே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை 1 ஆகிடும், அப்போ -2. அடுத்தது u ட்ரிபிள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். இப்போ எங்கே த ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்னா இதான். இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணோம். அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு காசை இன்டகிரேட் பண்ணால் sin n pi x by 5 by x கூட என்ன இருக்கோ அதை கீழே எழுதணும். அப்போ n pi by 5ன்னு வரும்.
அடுத்தது v2 இதை இன்டகிரேட் பண்ணும். v2 is equal to sin இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos n pi x by 5 by ஆல்ரெடி ஒரு n pi by 5 இருக்குது. இங்கே x கூட இருக்கிறது எழுதுனா என்ன ஆகிடும்? இப்போது n square pi square by 25. அடுத்தது v3 இப்போ காசை இன்டகிரேட் பண்ணுறோம், சைன் தான் வரும். அப்போ இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் சைன் n pi x by 5 by இந்த n pi by 5 கீழே வரும். ஆல்ரெடி இங்கே n square pi square by 25 இருக்கிறதுனால எப்படி மாறிடும்? n cube pi cube by 125. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே இன்டகிரேட் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ uv1 minus u dash v2 plus u double dash v3 minus keep on going. அப்போ 1 by 5 uv1 10x minus x square into இதை இன்டகிரேட் பண்ணா எழுதணும் sin into n pi x by 5 by n pi by 5 limit 0 to 10 minus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 10 minus 2x into minus cos n pi x by 5 by n square pi square by 25 limit 0 to 10 plus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2 into minus sin n pi x by 5 by n cube pi cube by 125 limit 0 to 10. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக 10 போட்டால் அப்பர் லிமிட் 100 minus 100 இது 0 ஆகிடும். அப்படியே இல்லைனாலும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டால் sin 2n pi 0 ஆகிடும். ஸோ லோயர் லிமிட்டும் 0, அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இங்கே 0 ஆகிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக 10 போடுறோம். அப்போ 10 by 5 2 ஆகிடும். sin 2n pi sin n pi வேல்யூ 0. அப்போ அப்பர் லிமிட் 0. அதே மாதிரி மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் அதுவும் 0. அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இதுக்கு 0 ஆகிடும். இப்போது இதை மட்டும்தான் லிமிட் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த 1 by 5 அப்படி எழுதிக்கிறேன். இப்போ இங்கே மைனஸு, இந்த மைனஸையும் டினாமினேட்டர் இருக்க டேர்மையும் வெளியே எடுத்துடுறேன். இது எப்படி எழுதிக்கலாம்? 25 by n square pi square. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இப்போ அப்பர் லிமிட் போடுறேன். எக்ஸ்க்கு பதிலாக 10 போடுறோம். அப்போ 10 minus 20 இன்ட்டு இங்கே என்ன ஆகிடும்? cos 2n பைன்னு வரும். மைனஸ் இங்கே லோயர் லிமிட் போடும் பொழுது 10 minus 0 இன்ட்டு cos 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 5 இன்ட்டு 25 by n square pi square. இங்கே இதோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 10ன்னு வரும். மைனஸ் இங்கே cos 0 1, அப்போ மைனஸ் 10ன்னு இங்கே வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்? அடுத்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே மைனஸ் 20 வரும். இங்கே 5 25 கேன்சல் பண்ணால் 5 வரும். அப்போ மைனஸ் 100 by n square pi square. ஸோ an வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது bn கண்டுபிடிக்கணும். bnனுக்கான ஃபார்முலா இதுதான். 1 by l integral 0 to 2l f of x into sin n pi x by l into dx. இப்போது இங்கே எல்லுக்கு பதிலாக 5 போடணும். அப்போ 1 by 5 integral 0 to 10 f of x 10x minus x square into sin n pi x by 5 into dx. இப்போ அதே மாதிரி தான் பெர்னோலியில் இதை யூன்னு வச்சுக்குவோம். இப்போ u is equal to 10x minus x square. இப்போ u dash is equal to 10 minus 2x. u double dash ஆகிடும். இது 0, இங்கே minus 2. u triple dash that is equal to 0. இப்போ v1 இதை இன்டகிரேட் பண்ணோம். சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n pi x by 5 by x கூட இருக்கிற டேர்ம் எழுதணும்னா n pi by 5ன்னு வரும். இப்போ v2 இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த மைனஸ் சைனை அப்படியே எழுதிக்கிறேன். sin n pi x by 5 by ஆல்ரெடி ஒரு n pi by 5 இருக்குது. எக்ஸ் கூட இருக்க டேர்ம் இந்த n pi by 5 வந்துச்சுன்னா n square pi square by 25ன்னு வரும். அடுத்து v3 இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் வரும். இந்த மைனஸ் அந்த மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் காஸ் n pi x by 5 by n pi by 5 இதால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ n cube pi cube by 125. இப்போது இதை பெர்னோலியில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 5 into uv1 10x minus x square into v1 minus cos n pi x by 5 by n pi by 5 limit 0 to 10 minus
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10 minus 2x into minus sin of n pi x by 5 by n square pi square by 25 limit 0 to 10. அடுத்தது ஃபைனலாக minus 2 into இது plus cos n pi x by 5 by n cube pi cube by 125 limit 0 to 10. As usual sin 2n pi 0 sin 0 0. ஸோ அதனால் இந்த லிமிட் 0 ஆகிடுது. அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே லிமிட் அப்ளை பண்ணால் 1/5. இந்த இடத்துல மைனஸ் 5/n பையை வெளியெடுக்கிறேன். இப்போ அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா 100 minus 100 into cos 2n பைன்னு வரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இது 0 மைனஸ் 0 into cos 0. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. மைனஸ் 215 வரும் by n cube pi cube. அப்பர் லிமிட் போட்டால் cos 2n pi மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். அப்போ cos 0 ஆகிடும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 1/5 இன்ட்டு இந்த டேர்ம் 5/n pi அப்படியே இருக்கும். இது 0 ஆகிடுது. n 100 minus 100 0 0 into 1 0. அதே மாதிரி இங்கேயும் இது 1 இது 0. ஸோ மைனஸ் 0 minus 250 by n cube pi cube into 1 minus 1 which is equal to இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 இதுவும் 0. இப்போ 0 into anything 0 ஆகிடும். ஸோ 1/5 into 0 0ன்னு வரும். Therefore the Fourier series of f of x in the interval 0 to 10 is given by f of x is equal to a0 by 2. இப்போ இதை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அது எப்படி மாறிடும் 50/3ன்னு வரும். ப்ளஸ் summation n is equal to 1 to infinity an value minus 100 by n square pi square cos n pi x by 5 plus bn ஓட வேல்யூ 0. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம் this is equal to 50/3 மைனஸை வெளியே எடுத்துடுறேன். இந்த 100 by pi ஸ்கொயரையும் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ summation n is equal to 1 to infinity 1 by n square into cos n pi x by 5. இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்தோட ஃபோரியர் சீரீஸ். இந்த ப்ராப்ளம் இன்னும் முடியல. என்ன கேட்டிருக்காங்க hence find the sum of the series. இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதிக்கிறேன். 50/3 minus 100 by pi square n-க்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1/1 square into cos pi x by 5 plus 1/2 square into cos 2 pi x by 5 plus 1/3 square into cos 3 pi x by 5 plus etc. that is equal to f of x வரும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த சீரீஸ் வேணும். அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் ப்ளஸ் அண்ட் மைனஸில் வரணும். நமக்கு தெரியும் cos n பையோட வேல்யூ வந்து -1/n. அதனால் நான் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன் 5 போடுறேன். 5 போட்டால் cos பைன்னு வரும். அப்போ அது -1 ஆகிடும். ஸோ when x is equal to 5 this implies 50/3 minus 100 by pi square. எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா இந்த 5 கேன்சல் ஆகிடும். cos பைன்னு வரும். cos பை இஸ் -1. இப்போ எப்படி வரும் -1/1 ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டால் கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos 2 வேல்யூ வந்து +1. அப்போ இது +1/2 ஸ்கொயர்னு வரும். இங்கே அகெயின் cos 3 வரும். cos 3 இஸ் -1. ஸோ -1/3 ஸ்கொயர். அடுத்த டேர்ம் இதோட கான்சிக்வன்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறதுனால எஃப் ஆஃப் 5. இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். இந்த டேர்மை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸை நான் உள்ளே அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிட்டோம்னா we get 1/1 square minus 1/2 square plus 1/3 square minus etc. that is equal to f of 5 ஓட வேல்யூ. எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறோம். இப்போ 5 into 10 minus 5. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது எப்படி வரும் பாருங்கள். 100 by pi square இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். 1/1 square minus 1/2 square plus 1/3 square minus etc. this is equal to இது 10 minus 5 5 5s are 25. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -50/3 வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா 3 into 25 75 minus 50
அது 25. அப்போ 25/3 வரும். Therefore, from this 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus etc. is equal to 25/3 into pi square by 100. இப்போ இது 1 times, இது 4 times. அப்போ இது further simplify பண்ணா this is equal to pi square by 12. இதான் இந்த சீரீஸோட ஆன்சர். அண்ட் இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.